எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பது சரி குறை நிறைய இருந்தால் கம்மி செய்ய வேண்டும் என்று தலைமுறை கேட்டுவிட்டு வீடியோக்குள் செல்லலாம். அதுக்கு முன்னாடி சின்ன டிஸ்க்ளைமர், இது ஒன்றும் இல்லை, சரி ரைட் விடுங்க. பார்த்தா பஞ்சு மாயிண்டி அது எப்போ வெட்டுறதுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஐடியா இருக்குடான்னு சொல்லி நம்ம தலைவன் அப்படியே சிரிச்ச மேனிக்கே சொல்கிறான். நம்ம ஹீரோ சொல்லி முடிச்சுட்டு இந்த தேக்கு மரத்தை பார்த்துட்டேன். ரைட்டு, இதுதான் என்னோடய வெப்பன்னு சொல்லிவிட்டு தலைவன் சொல்லி முடிக்கிறான். அடுத்த செகண்டு அங்கிட்டு காட்டுறாங்க, அந்த ஹரியானா இதை காட்டுறாங்க, ரெடி பண்ண அந்த பேட்டில் கிரவுண்டை காட்டுறாங்க. பேட்டில் கிரவுண்டில் முரசுகள் அடிக்கிறது, சங்குங்கள் முழங்குறது. பார்த்தா பேட்டிலுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. சரி, இப்போ பார்த்தா மேலே கிங் த்ரோன் எம்டியாக இருக்குது. கிங் வருவார் நினச்சிட்டு இருந்தா திட்டின்னு அங்கேருந்து ஒரு சவுண்டு வந்தோடனே நம்ம சோல்ஜரோட நம்ம ட்ராகன் ஸ்லேயர் வழங்காதவன் இல்லை, ட்ராகன் ஸ்லேயர் என்ட்ரி கொடுத்துட்டான். மாஸ் என்ட்ரியோட தலைவன் என்ட்ரி ஆகிறான். என்ட்ரி ஆகிட்டோன்னே அங்கிட்ட எல்லாருமே லோட் பண்ணுறாங்க. திட்டின்னு பார்த்தா அந்த ஒரு பாதியிலேருந்து யாரோ வந்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கிங்கு தான், சின்ன பையன் கிங்கு வேகமாக வரான். வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி கோல்டன் சோல்ஜர் இருக்காங்க. சரி, அதை பார்த்து எல்லா மக்களும் மரியாதை கொடுக்குற ஒரு கிங்கை பார்த்தாலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்ல, அந்த ரெஸ்பெக்டை கொடுக்குறாங்க. ரெஸ்பெக்டை கொடுத்துட்டுன்னு சரி எல்லோரும் அமருங்கள் சொல்லி தலைவன் கையிலே சிங்கிள் காட்டுறேன். சிலையில் பார்த்தோன்னே எல்லோரும் சரி கிங் சொல்லிட்டாங்கல்ல, அமருங்கள், அடுத்து நம்ம படைகளை கூப்பிடுங்கள்னு சொல்லிட்டு ட்ராகன் சொல்லி சொன்னோன்னே அடுத்து பார்த்தா ஒரு குரூப்பாக வருவாங்க. எந்த கிளாஸ் வரப்போகுதுடா எனக்கு தெரியலடான்னு சொல்லி எல்லோரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேட்டில் கிரவுண்டுக்கு என்னென்ன கிளாஸ் வர போகிறாங்கன்னு பார்த்துட்ருக்கேன். இது மேஜிக் கிளாஸோட ஹெட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க. பார்த்தா ஒருத்தரும் ஒரு ரகமாக இருக்காங்க. கேட்டில் ஒருத்தர் சவாரிலாம் பண்ண, நம்ம கில்லர்லாம் வந்திருக்காங்க. கில்லரை பார்த்தாலே ஒரு மாதிரி பெடஸாக இருக்குது. கில்லரை பார்த்தா அங்கிட்டு பார்த்தா கத்துறாங்க, சோவாரிடான்னு சொல்லி அப்படியே எல்லா பொண்ணுங்களும் கத்துறாளுங்க. இங்கிட்ட பார்த்தா நம்ம சாடு பொண்ணு ஷார்ட் டீச்சர்லேருந்து இங்கே ஷார்ட் டீமில் வளர்ந்துருக்காங்க. அந்த சோப்பு மண்டைக்காரன் மட்டும் எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோயினை பார்த்து அடடா பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கிட்டு பார்த்தா மேஜிக் கிட்டு அவளுக்கும் நம்ம ஸ்வாடுக்கும் நம்ம எப்பயுமே ஆகாதுல்ல, அதனால் இப்படி முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, இவன் நம்ம ட்ராகன் ஸ்லேட்டை சொல்லிட்டு இருக்க. ட்ராகன் ஸ்லேட் சொல்கிறான், பார்த்து விளையாடுங்க, என்ன இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரான்ஸ்லேட்டை நம்மளோட டீமுக்குன்னு சொன்னோன்னே இங்கிட்ட பார்த்தா நம்ம இப்போ பஞ்சு மாயிண்டி குரூப்ஸ் வந்துடுச்சு. இங்கெல்லாம் பஞ்சு மாயிண்டி குரூப்ஸு, இங்கிட்ட ஆர்ச்சர் டீம் குரூப்ஸு, எல்லா கிளாஸும் வராங்க. வித்தியாச கிளாஸ் டைப்பு. இங்கிட்ட பார்த்தா மேஜிக் டைப்பில் நம்ம சோப்பு மண்டக்கார அண்ணன் இருக்கேன், வழங்காதவன் இந்த ஸ்லைம் தூக்கி போட்டவன். இங்கிட்ட பார்த்தா இந்த கிளாஸு கண்ட்ரவியான கிளாஸாக இருக்குது, எனக்கு பிடிக்கலையா. 2-3 கிளாஸ் ஒப்பாத கிளாஸாக இருக்குது. அடுத்து ஏதோ யாரோ நடுங்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கை வச்சுட்டு வாடாப்பில் இப்போ கண்ணாடியை பார்த்துட்டு வா போகலாம், என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, வா இல்லை என்ட்ரி கொடுக்கலாம், மாஸ் என்ட்ரி கொடுக்கலாம்னு சொல்லி தலைவன் சொல்லிகிட்டு இருக்கேன். எதுவும் கவலைப்படாங்க, அடித்து நவுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்க டைமில் தான் அங்கிட்ட ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டுன்னு சொல்லி திரும்பி பார்க்கலாம். ஒத்தையாக 2 பேர் வராங்க. யார் இது, என்ன கிளாஸ்ன்னு சொல்லி கேட்க, இவங்க தான் குக்கிங் கிளாஸ்ன்னு சொல்லி மேலேருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. வாங்க மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர், நீங்கள் தான் மாஸ்டர் ஜெயிப்புன்னு சொல்லி கத்திட்டு, இது குக்கிங்லேயே டீம் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். 2 பேர் தான் குக்கிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்குது பார்த்துட்டு. இங்கிட்ட பார்த்தா இவங்க ஆட்டுக்கு போய் நம்ம ட்ரான்ஸ்லேட்டை போய் பேச போகிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி ஜெயிப்பாங்க, சாப்பாடு ஆக்கிறத வேலையை விட்டுட்டு பேட்டில் கிரவுண்டுக்கெலாம் என்னென்னு தெரியுமா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி விட்றேன் சொல்லி எல்லோரும் பார்த்து சிரிக்கிறத பார்த்து சொட்டத்தில் இந்த சொட்டத்தில் ரொம்ப கடுப்பாயிட்டான். சிட்ட அசிங்கப்படுத்தாய் அப்படி சொல்லிட்டு குக்கிங் மாஸ்டர் கூடுதல் இருந்தவன். இங்கிட்ட பார்த்து நம்ம ஹீரோ அப்படி உள்ளே வர கரகோசம் வளங்கிறது ஹீரோக்காக எல்லாத்துக்கும் இருந்தேன். அதை பார்த்துட்டு அவன் மட்டுக்கு ஒரு இதிலே இருக்கான். அங்கிட்ட எல்லாருக்கும் சோகத்தில் ஆளுட்டாங்க. பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்கு எதுக்குறா இந்த வேலை சொல்லிட்டு விட்றா பார்த்துக்கலாம்டா, போட்டு பொலன்னு பழக்க வேண்டியதான். தோத்துறக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொட்ட டீச்சர் சொல்கிறேன். நம்ம டீச்சரே தனியாக சொட்ட டீச்சர் தான் ஒரு டீமோட ஆர்கனைஸ்ட் ஆகிட்டாங்க.
இப்போ எல்லோரும் பேட்டில் கொண்டு போகிறாங்க. இங்கே கிளாஸ் வந்து இன்னும் முடியலப்பா. டீச்சருக்குள்ளே அப்படித்தான்ப்பா. அங்கிட்டு பார்த்தா கரகோஷம் எழுவுகிறது. மேஜிக் ஸ்பெல்லில் ட்ராகன் ஸ்லேயர் போட போகிறோம் போல். ட்ராகன் ஸ்லேயர் போட்டோடனே இவங்க வந்து ஸ்பெல் மூலிமா இந்த பேட்டில் கிரவுண்டுக்கு டெலிபோர்ட் ஆகிடுவாங்க. இது நிறைய நாள் நடக்கும். இதில் ஒரு கிளைமேட் இருக்கும். விண்டு இருக்கும், நெருப்பு, இந்த ஒரு கிளைமேட்டுக்கு பனி பிரதேசம், ஒரு டைப்பான ஏரியா இருக்கும், கடல், நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. இந்த டைப்ஸ் எல்லாம் தாண்டி தான் நம்ம கடைசியாக வெற்றி பண்ணவங்க தான் இங்கே வர முடியும். அதுக்கடுத்து இன்னொன்று பேட்டில் நடக்கும். இப்போ இந்த 3 பேட்டில் தான் இந்த இதில் கண்டினியூஷனாக நடக்கிறனால இது பெரிய லாங் ரன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ட்ரான்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்க அந்த 3 கமாண்ட்மெண்ட் பார்த்து ஐயோ ஆத்தான்னு சொல்லி ஒரு மாதிரி பதத்துக்கு பீதியில் வேர்த்து உதவிட்டு இருக்காங்க. கேட்டு பார்த்தா நம்ம ட்ரான்ஸ்லேட் நார்மலாக எனக்கு ஏன் ட்ரான்ஸ்லேட் பவர் கொடுத்தாங்க தெரியுமா, இப்போ காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த இது ஒரு காயின் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பெல்லில் போடுறான். அக்கடப்பு கூட புக்குடுன்றியா, அக்கடப்பு கூட புக்குடுன்னொடனே மேஜிக் ஸ்பெல் மாதிரி ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகுது. ஸ்பெல் ஆக்டிவேட் ஆனே அதை டச் பண்ண சொல்கிறாங்க. டச் பண்ண சொன்னோடனே எல்லோரும் டச் பண்ணுறாங்க. டச் பண்ணால் அதுலேருந்து டெலிபோர்ட் ஆகிருமோன்னு சொல்லிட்டு நம்ம கில்லர் தான் ஆக்டிவேட் பண்ணுறான். அடுத்து நம்ம டீமன் குயின் இங்கிட்ட பார்த்தா எல்லோரும் ஆக்டிவேட் பண்ண அதை டச் பண்ணி ஒருத்தவங்களாம் டெலிபோர்ட் ஆகிட்டே இருக்காங்க. டெலிபோர்ட் ஆகிறத பார்த்து நம்ம கண்ணாடி வாயன் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோடனே தலைவன் வந்து பிடிச்சி கையை வச்சு டக்குன்னு டச் பண்ணே ஏன்டா நீ விளங்காதே சும்மா இருக்க மாட்டேடான்னு சொல்லிட்டு என் கையை விட்றான் போகிறேன் சாக வரும்லடான்னு சொல்லி கண்ணாடி வாங்கி அழுகுறியான். இதை பார்த்துட்டு இப்போல்லாம் இல்லைடா மைனி ஒரு ஃபன்னு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரை சொல்லிட்டு டைமை பார்த்தா இங்கிட்ட பார்த்தா ஒரு ஒலி போர்ட்டல் மாதிரி வருது. இப்போ இதை டச் பண்ணனால அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. டேரெக்டாக போர்ட்டலில் ஓப்பன் ஆகி போகிற மாதிரி இருந்ததுன்னு நினச்சேன். நான் இது எப்படி ஆப்போசிட்டாக நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க மேஜிக் பொண்ணு வந்து ஆமாம் இந்த போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் போட்டு சர்வே பண்ணி வந்துடுங்க, வந்தால் வெற்றி இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்தேன். எதுவுமே கேட்க மாட்டேன் கில்லருன்னு சொல்லிட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு சரன்னு எல்லோரும் உள்ளே அப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. போனதை பார்த்துட்டு குரு நம்ம பஞ்சு மாயிண்டி கிளம்பிட்டான். சீர்கொண்ட புளியாக பஞ்சு மாயிண்டி கிளம்புறான். பஞ்சு மாயிண்டி தாயா. எங்கிட்ட பார்த்தா நம்ம ஷார்ட் டீமில் எல்லோரும் கிளம்புறாங்க. நம்ம ட்ரீமன் குயினுக்கு ஏதோ ஒரு யோசனையிலேயே போகிறான். சரி நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வாட்டுக்கு போகிறான். போகும்போது அப்படியே திரும்பி பார்க்குறேன். யாரை பார்க்குறேன்னா நம்ம ஹீரோவை தான் பார்க்குறான். ஹீரோ விளங்காத கண்ணாடி வாங்கி அழுதுகிட்டு இருக்கேன். மாஸ்டர் என்னால் முடியாது டீச்சர் விடுங்க டீச்சர் இடி அம்மா அப்பா எல்லாம் தேடுவாங்க டீச்சர் விடுங்க டீச்சர் வாடா வந்து சொல்லடான்னு சொல்லி அவர் நம்ம ஹீரோவை கதற கண்ணாடி எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்க கடைசி வார்த்தையாச்சு டீச்சர் சொல்லி கத்துறியா தலைவன் பார்த்துட்டு ஒரே காமெடி தான். சொட்டத்தில் டீச்சர்கிட்ட அந்த மேஜிக்கு அவன் பேசிகிட்டு இருக்கேன். இவனை பார்த்தாலே பிடிக்கல சொட்டத்தில் டீச்சருக்கு. சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லைம் சொல்லிட்டு போயிட்டேன். இங்கிட்டு நம்ம ஹீரோ வெளியில் அந்த போர்ட்டல் மூலிமா வந்து அப்புறம் பார்த்தா அந்த இடமே வேறு மாதிரி இருக்குது. வேறு மாதிரி உங்கள் மாதிரி எங்கள் மாதிரி இல்லை வேறு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு தலைவன் மறந்து போயிட்டான். ஆத்தான் என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். சாப்பிட்டாண்டான். ஏன்னா ஒரு கடலை வெட்டி வச்சுருக்காங்க. கடல் இடம் நெறிஞ்சு கிடக்குது. அந்த கடலில் நிலலாம் தெரியுது, மேகங்கள் சூழ்ந்து இருக்குது. இடமே வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. சொல்லிட்டு கிட்ட கண்ணாடி என்னதுரா அது இவ்வளோ தண்ணி இருக்குது எப்படி அதை கிராஸ் பண்ணி போகிறதுன்னு சொல்லிட்டு தலைமை யோசிக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட ஒருத்தர் மேஜிக் பொண்ணு வந்து இன்னொரு அந்த ரோஸ் பொண்ணு வந்து சொல்கிறான், இதில் நீங்கள் வந்து இதில் மூவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கணுன்னே நம்ம பஞ்சு மைண்டி நோட் பண்ணுறான். இவங்களை பார்த்தோன்னே நம்ம பஞ்சு மைண்டிக்கு ஏதோ ஃபீலிங் ஆகுது. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு தெரியல. சரி அப்படியா இப்போ நான் எக்கோ லொகேஷன் புரிஞ்சுட்டு கத்துறேன். தலைமை கத்துல காது கஜாவை வந்து போயிருப்பாடா. அலைகள் மூவ் ஆகிட்டு போகுது. எங்கிட்ட யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்குறேன். ஆனால் ஒருத்தனுங்க இங்கே திருப்பி ரிப்பீட் வரதை பார்த்துச்சு. அத்தா
இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யார் அவன் பைத்தியமா மெண்டலா என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மேஜிக்கு டீம்லேருந்து வந்த நம்ம கில்லர் என்ன பண்ண போகிறான்னு கேட்டால், கில்லர் வந்து அந்த பூனையெல்லாம் வந்து அவனை மதிக்க கூட இல்லை, போடா டேன்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு போயிட்டான். போயிட்டு அப்படியே ஹீரோயின்ட்டு பேச, அது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. என் பொண்டாட்டிக்கிட்டே எல்லாருமே பேசியிருக்கீங்களாடான்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டில் இருக்கேன் நம்ம ஹீரோ. இங்கிட்டு பார்த்தா நம்ம டீமன் குயின்ட்ட போய் பேசுகிறேன், எனக்குலாம் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட்டை தான் நான் போவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கையை பிடிச்சி அப்படி பண்ணேன். கையை பிடிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு, இல்லைம்மா கை பிடிக்கிறீங்கம்மான்னு சொன்னேன். இதை என் ஹஸ்பண்ட்டு, நீ என் ஹஸ்பண்ட் கூட தான் போவீங்கள. அது கேட்டு கில்லர் வந்து தாடி கொடுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கில்லர் கடுப்பாயினா, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட காதில் சொல்ல உடனே, சரி நான் பார்த்துக்கிறேன், என் ஒய்ஃபை நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு தலைவன் சொல்ல உடனே சரி ரைட்டு முடிவு எடுத்துட்டேன். இதை பார்த்துட்டு கில்லர் கடுப்பாயிட்டான். கடுப்பு மேலே கடுப்பாகிட்டு தலைவன் விருப்பில் போகிறேன். கீழே வந்து அவனோட பவரை என்ஜாய்மெண்ட் பண்ணி, ஏன் எனக்கு புரியுது நீ எதனால் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு புரியுது, வீட்டுக்குலாம் போயிட்டா. நம்ம பேச மதிக்கவே மாட்டுறா. இது பார்த்தா நம்ம கீழர் வந்து அவனோட பவரை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கீழே இருக்க கல்லை வந்து ஒரு சர்ஃபிங் போர்ட் மாதிரி யூஸ் பண்ணி வாட்டர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நீ கவல் பண்ணலாம். இதில் பார்த்தா பஞ்சு மாயண்டி வாங்கடா கிளம்பலாம்டான்னு சொல்லிட்டு தலைவன் ரெடி ஆகிட்டான். மஞ்சு மாயண்டி பறந்துட்டான். பறந்து போய் தண்ணியில் விழுந்து ஸ்விம்மிங் பண்ணி போகிறேன். ஸ்விம்மிங் பண்ணி போகிறத பார்த்துட்டு அட்ட இங்கிட்டு பார்த்தா பஞ்சு மாயண்டிக்கு இன்னும் டீம் இருக்காங்க. அடுத்து இந்த குக்கிங் டீம் சொட்டத்திலே வந்து என்ன பண்ண போகிறேன் நானும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணான், நானும் ஷாக் ஆகிட்டேன். என்ன அப்படி ஷாக்குனா அவன் நீச்சல் அடிச்சு போயிட்டுருக்கான். இங்கிட்ட பார்த்தா இந்த சாப்பு பண்ணி குரூப்ஸ்லாம் ஒரு டைப்பில் இருக்காங்க. நம்ம டீமன் குயினை தான் பார்த்துட்ருக்கேன். இவனும் வாங்காதவே இங்கிட்ட பார்த்தா என்ன சொன்னோன்னே, எங்கிட்ட பார்த்தா ஹீரோ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்லைம் பவர் யூஸ் பண்ணி இந்த ஸ்லைமை வந்து ஒரு யூஸிங் போர்ட் மாதிரி யூஸ் பண்ணி ஒரு போர்ட் ஏதோ ஒரு வட்டமாக சர்க்கிளாக உருவாக்கி அதை வச்சு போகலான்னு பிளான் பண்ணிட்டான் போல். பீச் பண்ணுறத பார்த்து இது பாதையே இல்லாதது, இதை வச்சு ஈஸியாக போயிடலாம் சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே இவங்க தண்ணியில் அப்படியே மிதந்துக்கிட்டே போகிறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆச்சரிய டீமுக்கும் அந்த ஊர் டீமுக்கும் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது, என்னென்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து ஏதோ கையில் ஒரு பாட்டில் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த போஷனை கொடுத்தா இதை பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க இவ்வளோ. போஷனை கொடுக்க போகிறாங்க. போஷனை டக்குன்னு அந்த தண்ணியில் விட்டு அடுத்த செகண்ட் தண்ணி ஃபுல்லாமே ஐஸ் ஆகிடுச்சு. ஐஸ் ஆகிட்டோன்னே அவங்க வாட்டுக்கு போட்டு அவங்க வாட்டு நடந்து போயிடுவாங்க போல். நல்ல பிளான் தான், நல்ல பிளான். இது பார்த்தா செட்டி வந்து என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணாமல் யோசிச்சுட்டு இருக்க டைமில் இங்கிட்டு பார்த்தா அந்த ஒரு மாதிரி முட்டா பீஸு புரட்டு பீஸு சேர்ந்த ஒரு கலவையில் ஒரு டீம் ஸ்டைலில் அவங்க வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. வேடிக்கை பார்த்துட்டு டைமில் தான் இந்த கருப்பில் ஒரு பொண்ணு இருக்கான். அது அப்படியே அழகாக பேசி பார்த்து இங்கே இருக்க ஆண்களுக்கெல்லாம் பூரிச்சு போயிட்டாங்க. பூரிச்சு போய் கண்ணெல்லாம் செவன்னு ஆயிடுச்சு. அது அப்படியே அங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோக்கும் ஆகும்னு நினச்சிட்டு நானும் அங்கிட்டு போய் இங்கிட்டு தான் பார்க்குறேன். பார்த்தா நம்ம ஹீரோ வாயினுக்கும் அதே நடந்திருக்கு. இவங்க கிளாஸ் தான் வேறு கிளாஸ். சரி, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்.